ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட்டிங் போகிற விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சு முடிச்சுட்டு வந்து நம்ம அவுட்டிங் போகிறோம், ஸ்பெஷல் லஞ்சு முடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கி என்ன டேண்டா ஆக்சுவலாக வந்து மௌலித் ரசூல், அதாவது வந்து மீலாத் நபி வந்து இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் டேலாம் வந்து லஞ்சு குக் பண்ணுறது இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பட் இந்த இயர் வந்து நம்ம குக் பண்ணுறதை வந்து நான் ஷேர் பண்ணலை. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போகிறத வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே இல்லை இந்த மாதிரி செலிப்ரேஷன் டேயில் வந்து ஆக்சுவலாக வந்து அவுட்டிங் போக மாட்டோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலை இல்லை, வீட்டில் சும்மா தான் இருந்தோம். ஸோ அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம வெளியே போனால் டிரான்ஸ்போர்ட்டு கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து GoKL பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், இதில் வந்து பேமெண்ட் கிடையாது. ஸோ இதில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயின் எடுத்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து புக்கிர் பின்தாங் தான் போகிறோம். ஸோ அந்த புக்கிர் பின்தாங் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே பெரும்பாலும் வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட், அரேபியன் ஃபுட்டு வந்து ரொம்ப அங்கே கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஃபுட்டு பார்க்குறதுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன். இது வந்து மொனோரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. அதாவது வந்து LRT, அப்புறம் அந்த மாதிரி KTM, அப்புறம் அந்த மாதிரி மொனோரயில் அந்த மாதிரி இருக்குது. மொனோரயில் வந்து அந்த குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ LRTலாம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக வந்து 2 செலிப்ரேஷன். ஒன்று வந்து மீலாத் நபி, இன்னொன்று வந்து மலேசியா டே. ஸோ 2 டபுள் செலிப்ரேஷன் இன்றைக்கி, டபுள் பப்ளிக் ஹாலிடே. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து யாருமே பெரும்பாலும் சிட்டியில் வந்து இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வில்லேஜ்க்கு போயிடுவாங்க. ஸோ சிட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிற ஏரியா வந்து ஆல்வேஸ் எப்போதுமே வந்து ஒரு க்ரௌடாக ஒரு பிஸியான ஏரியா தான். இங்கே வந்து பப்ளிக்கோடலாம் வந்து ஃப்ரீயாக இருக்காது. பப்ளிக்கோட தான் இங்கே வந்து மோஸ்ட்லி ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து சுங்காய்வாங் பிளாசா. இது வந்து ஒரு ஷாப்பிங் மால். ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து இங்கே தான் வந்து அது இணையிற இடம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து வந்துடலாம் இங்கே. ஸோ இங்கே என்ன இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்து ஜும்பா ஓடிட்டுருக்கு. ஜும்பா கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, வந்து ஜஸ்ட்டு ஜும்பா டான்ஸ் போயிட்டு இருக்குது. இங்கே பெரும்பாலும் அந்த சாட்டர்டே சண்டே அப்புறம் வந்து பப்ளிக் ஹாலிடே டைம்லாம் வந்து இங்கே ஸ்பெஷலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்சர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபுட்டுலாம் இருக்காது. ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸு கடை. ஸ்மால் வந்து 5 வெள்ளி, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் வந்து 7 வெள்ளி. ஸோ 2 சைஸில் தான் வச்சுருக்காங்க. அங்கே எப்போதுமே வந்து கியூ வந்து எப்போதுமே லாங்காக தான் இருக்கும். நம்ம சட்டுன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. அப்புறம் நிறைய சாய்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். அதில் நிறைய வந்து அப்பப்போ வந்து லேபிள் ஒட்டிகிட்டே இருக்காங்க, அது வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இவ்வளவுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock தான், சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போகுது. இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டா ஸ்ட்ராபெரி சண்டே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் வந்து பே பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணணும். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கடை வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, சவுதி பர்கர் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து பர்கர் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது, விதமாக இருக்கும். இதை ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணது. பட் நான் இன்னும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ நம்ம சுங்காய் பிளாசாவை விட்டு வெளியே வர்றோம். சுங்காய்வாங் பிளாசாவுக்கு அவுட் சைடு தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியோஸ் இருக்குது. அங்கே வந்து ஸ்வீட்ஸு, அதாவது வந்து அரபிக் ஸ்வீட்ஸு, அப்புறம் சைனீஸ் முஸ்லீம் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு ஷாப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதுலேயும் இருக்குது, அதாவது வந்து மஜி இந்தியா, லிட்டில் இந்தியாலாம் இருக்குது. பட் அது வந்து பிரஞ்சு, இங்கே இருக்கிறது வந்து மெயின். இதை வந்து பழசு ஆக்சுவலாக பார்க்க போனால். ஸோ அது வந்து பெரிய ஷாப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சின்ன சின்ன கியோஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மோஸ்ட்லி இந்த டிக்டாக்லாம் வந்து ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டே இருக்கும் சில ஃபுட்டு.
அந்த முக்கியமாக வந்து இந்த அரபிக் ஃபுட்டு வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த புக்கி பின்தாங் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆனால் ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி தான் அங்கெல்லாம் போக முடியும்னு சொன்னால் ரொம்ப க்யூவாக இருக்கும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ஹாலிடே டைம்லாம் வந்து ரொம்ப க்யூவாக இருக்கும். இப்போ நார்மல் டேயில் வந்து அவ்வளவு கூட்டம் அவ்வளோ வந்து நம்ம க்யூ பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நடந்து போய்கிட்டுருக்குறோம். ரொம்ப பக்கம் தான் இந்த சுங்காய்வாங் பிளாசாவிலேருந்து இப்போ நம்ம போகிற அந்த அதுவும் ஒரு சின்ன கியோஸ்க் தான். அது பெரிய ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பெரிய ஷாப்லாம் கிடையாது. சின்ன ஒரு கியோஸ்க்கு தான். ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நியரஸ்ட்டு தான். ஸோ இது வந்து குனாஃபா ஃபிங்கர். இங்கே வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க. டிக்டாக்ல வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நம்ம இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட்டு குசின் தான் வந்து அங்கே நிறைய இருக்கும். ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படின்டா பாலஸ்தீன், சிரியா, துருக்கி, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ள ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணி தான் போகணும். க்ராஸ் பண்ண கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் லைட்டில் வந்து என்ன நின்றுட்டு இருக்குது அப்படின்னா வந்து அங்கே வந்து மெஸ்கது நிற்கிது. 2 எச்சலாக இருந்தது. ஸோ அதோட வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம், பிக்சர் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து டொனேஷன் மாதிரி வந்து போடுறாங்க. அது வந்து ஒரு சின்ன இது மாதிரி அதை கையில் வச்சிட்ருக்கு, டொனேஷன் மீ அந்த மாதிரி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து மலக்காவில் காட்டியிருந்திருப்போம்ல. ஸோ அதே மரத்தை வந்து இங்கே நிற்கிது. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே டைமில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு நம்ம க்ராஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த க்ரௌடுக்குள்ளே வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப க்ரௌடுக்குள்ள வந்து நடந்து போகிறது பிடிக்காது. முன்னெல்லாம் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் நடந்து தான் போகிறது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நார்மல் டேயில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. சாட்டர்டே, சண்டே, அப்புறம் பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து லோக்கல் மட்டும் இல்லை, ஃபாரினருக்கு வந்து ஃபாரினர் வர்ற ரொம்ப ஒரு ஏரியா. மோஸ்ட்லி வந்து டூரிஸ்ட்டு, அரபிக் டூரிஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பக்கம் யுஎஸ், லண்டன் அந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து நிறைய இந்த பக்கம் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடை தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வாங்க வந்திருக்கிறோம். இந்த கடைக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறதுக்கு. கடைக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ சொல்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறோம். க்யூவை பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது க்யூ அப்படின்ட்டு. கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்டா அந்த சாஸ் பாட்டில் தான் ஆக்சுவலி வந்து ஸ்பெஷாலிட்டி. இப்போ நார்மலாக நம்ம இந்த கடையில் வந்து ஃப்ரைஸ் வாங்கணும் அப்படின்டா ஜஸ்ட் அவங்க பாட்டில் தான் வச்சுருப்பாங்க அந்த சாஸ்லாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து டிக்டாக்ல எல்லோரும் அந்த அந்த சாஸ் பாட்டிலை வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே வைரல் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனு. ஸோ நம்மளை வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து அவங்க கொடுக்குற அந்த சாஸ் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. அங்கே போட்டிருந்தது வந்து ஒரு 20, அதாவது வந்து 20 சாய்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் வாங்கினதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அவங்க சோஸ் பாட்டில் வச்சுருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 டைப்ஸில் தான் வந்து நம்ம வாங்கினோம் சோஸு. ஸோ 3 தொப்பிங் இருக்குது. ஸோ ஒரு தொப்பிங் வாங்கினா ஒரு ப்ரைஸு, 2க்கு ஒரு ப்ரைஸு, 3க்கு ஒரு ப்ரைஸு. ஸோ 3க்கும் வந்து வேறு ப்ரைஸ் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த பொட்டேட்டோவை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா நீட்டாகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்குது அந்த பிளேஸ்லாம். நான் வந்து 2 ஃப்ரைஸ் வாங்கினேன். ஸோ 2க்கும் வந்து 2 தொப்பிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டது. ஒன்றுக்கு வந்து பிபிக்யூ சோஸு, அப்புறம் சீஸ் சோஸு, இன்னொன்றுக்கு வந்து சில்லி சோஸு, அப்புறம் மஸ்டர்ட் சோஸு. 2மே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அவங்க பொட்டேட்டோஸை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடரு, ஆனியன் பவுடரு, சால்ட்டு, பெப்பர் பவுடர் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண அந்த சோஸ்லாம் வந்து அந்த தொப்பிங் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் ஒரு மெனு இருக்குது. அது வந்து சீஸ் ஸ்டிக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தது. பட் அது வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. மேபி வந்து இன்னொரு டைம் வரும்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த கியோஸ்க்கு வெளியே வந்து சின்ன சின்ன ஸ்டூல் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வந்து நம்ம உட்காந்து அங்கே சாப்பிடலாம். ஸோ அந்த ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான வைப்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்டா ஜலான் அலோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புக்கி பின்தாங்லேயே வந்து இந்த ஏரியாவிலே வந்து ஃபேமஸான ஒரு ஏரியா அப்படின்னா வந்து இதுதான். முக்கியமாக வந்து நைட்டுக்கு தான் வந்து ரொம்ப அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக மட்டும் இல்லை, ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை அப்படின்னு இல்லை, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் டே டைமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. நைட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக டூரிஸ்ட் வருவாங்க, லோக்கல் வருவாங்க. அங்கே உள்ள அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோக்கலோடவும் இருக்கும். அப்புறம் வந்து தாய் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிடைக்கும். அப்புறம் மோஸ்ட்லி வந்து சைனீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம வாங்குகிறவங்க வந்து கொஞ்சம் ஹலால் பார்த்து, ஸோ எந்த ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் வாங்கணும். ஸோ முக்கியமாக எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ட்டா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அங்கே முக்கியமாக நைட்டுக்கு தான் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் வந்து ஒரு 6 o'clock சம்திங். ஸோ இன்னும் வந்து நைட் ஆகலை. ஆனால் 6 o'clockலாம் வந்து க்ரௌடாக ஆகிருக்கும் நேரம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து ஒரு ஷவர்மா ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இப்போ ஜலான் ஆலூருக்கு வந்து என்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஒரு ஷாப்பு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஷாப்புன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு ஸ்டாலு தான். ஸோ இது வந்து கொரியன் ஃபுட்டு அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஷுவராக எனக்கு தெரியலை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கனவா கூந்தலை வந்து ஸ்டிக்கில் வந்து குத்தி குத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ அது வந்து இன்னும் குக் பண்ணலை. நம்ம சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மேபி மசாலாலாம் போட்டு குக் பண்ணி கொடுப்பாங்க போல். பட் மசாலா வந்து ஹலாலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களா எந்த மாதிரி அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம முஸ்லீம்லாம் போனால் வந்து பார்த்து தான் வந்து வாங்கி சாப்பிடணும். ஸோ இதை வந்து ஜலான் ஆலோர். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டா டுரியான் ஸ்டால் தான் பார்க்குறோம். இங்கே வந்து இந்த டுரியான் ஷாப்பு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பு. பட் ப்ரைஸும் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. என்ன பிராண்ட் அப்படின்னா வந்து டுரியான் மூசாங் கிங் அப்படின்னு போட்டிருந்தது. இது வந்து இங்கே ஆக்சுவலாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அந்த பிராண்டு. அந்த மூசாங் கிங்கிற டுரியான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அவுட் சைடில். பட் இங்கே வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. ரெண்டு டுரியான், ஆனால் சின்னதாக தான் இருக்குது, பெருசாலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. 2 100 வெள்ளி போட்டிருக்கு. அப்புறம் வந்து 3 வந்து 100 வெள்ளி போட்டிருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து தாய்லாந்து ஃபுட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா வந்து அது ஃபுல்லாக வந்து கோகனட்லேயே மேட் பண்ண ஃபுட்டு இருக்கிற ஒரு ஷாப்பு தான். இங்கே வந்து கோகனட் ட்ரிங்க்ஸு, கோகனட் ஷேக்கு, கோகனட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் நம்ம இன்னும் வந்து வாங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலை எங்கேயும். நம்மளோட பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் லாஸ்ட்டாக வந்து வாங்குவோம். ஸோ ரொம்ப க்ரௌடாக வேறு இருக்குது. நம்ம வீடியோ வேறு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எல்லா இடமும் வந்து டக்குன்னு வந்து நின்று வந்து வாங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குவோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். இது வந்து ஃப்ரூட்டு விற்றுட்ருக்காங்க. பட் இங்கெல்லாம் ஃப்ரூட் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம மார்க்கெட்டு, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு அங்கெல்லாம் வந்து ஒரு விலையில் இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி டபுளாக தான் இருக்கும் ப்ரைஸு. மங்கீஸ் இருக்குது, அப்புறம் வந்து ரம்புத்தான் இருக்குது, அப்புறம் அது பக்கத்தில் ஒன்று நான் இப்போ எடுக்கிறேன்னா அதுவும் வந்து ரம்புத்தான் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் அது வந்து ரம்புத்தான் இல்லை, ஆனால் ஏற்கனவே ரம்புத்தான் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பக்கத்தில் இன்னும் ஒரு கோகனட் ஸ்டால் போட்டிருந்தது. பட் அங்கே வந்து ஜஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வந்து விற்றுட்ருந்தாங்க. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தது அவுட் சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது. இப்போ அவுட் சைடில் வந்து 5 to 6 ரிங்கிட் அந்த மாதிரி வாங்கலாம். பட் இங்கே எல்லாமே வந்து 7 ரிங்கிட்டுக்கு வந்து விற்றுட்ருந்தாப்புல.
அப்புறம் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அவுட் சைட்லேயே வந்து வாங்கி நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா காற்றுலாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயும் வந்து வைரலான ரொம்ப ஷாப்புன்னு சொல்ல முடியாத ஸ்டால் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் இப்போ வந்திருக்கிறோம். ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து ஹலால் ஃபுட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இடையே வந்து ஹலாலும் இருக்கும். ஒரு ஷாப்பு வந்து அதாவது வந்து ஒரு ஸ்டால் வந்து ஹலால் ஷாப்பு அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹலால் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது, அப்படி நல்லா எடுப்பாக இருக்குது அப்படின்னு சட்டுன்னு போய் வாங்கிடக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹலாலான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து ஸ்டீம் போட்டு ஃபுட்டுங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குமோ வந்து நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த ஸ்டாலுக்கு தான் ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் வந்து வைரல் ஸ்டாலு. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட் ஜூஸ் தான். ஸோ இது பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து ஜெல்லி ஃப்ரூட் ஸ்டிக்கு அதில் அங்கே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உள்ளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெளியே வந்து அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து ஜெல்லி, இது பக்கத்தில் இருக்குது ஜெல்லி ஃப்ரூட் ஸ்டிக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த ஜெல்லி ஃப்ரூட் ஸ்டிக்கு. ஸோ உள்ளுக்கு வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்குது, மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் மேங்கோன்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரியல. ஸோ ஒரு ஸ்டிக்கு வந்து 12 வெள்ளி அது. ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம ஜலான் ஆலூருக்கு வந்து போனது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் ஆயிடுறோம். ஃபுல்லாக இன்னும் வந்து லாங் ஸ்ட்ரீட் இருக்குது. நம்ம எண்டிங் வேறு போகல. நம்ம எண்டிங் வேறு போனோம் அப்படின்னா வந்து உள்ளுக்கெல்லாம் வந்து நிறைய சைனீஸ் ஃபுட்டு தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ஒத்து வராது. அதனால் வந்து எண்டிங் வேறு வந்து போகலை. ரொம்ப க்ரௌடாக வேறு இருந்தது. ஸோ அதோட வந்து நம்ம ரிட்டன் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே ஐஸ்கிரீம் வந்து 2 ஃப்ளேவரில் இருந்தது. ஒன்று வந்து பிஸ்தா, இன்னொன்று வந்து செஃப்ரனில். ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி அப்படின்டா வந்து கோனில் உள்ள ஐஸ்கிரீம் வந்து 490, அதாவது 490. அதே வந்து நம்ம கப்பில் வாங்கினோம் அப்படின்னா வந்து 790, 790 அந்த மாதிரி 2 ப்ரைஸில் இருந்தது. ஸோ அங்கே நம்ம அங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் அரபிக் ஷாப் இருந்தது. அங்கே வந்து இந்த மாதிரி ஊது அந்த மாதிரிலாம் இருந்தது. பார்க்குறதுக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவுட்டிங் இதோட வந்து எண்டிங் பண்ணிக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.